ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மினி இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ பருப்பு வந்து ஊற வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு, வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு கைப்பிடி அரிசி போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து மேலே வந்து ஒரு கொண்டை மாதிரி, மயில் கொண்டை மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் தட்டுனீங்கன்னா வெளியே வரும். அதை நீங்கள் எடுத்து போட்டுடலாம், ஏன்னா அது இருந்தால் கசப்பு தட்டும். இப்போ அது தேவையானது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, பூவை வந்து நறுக்கி வச்சுருக்கோம். பாருங்க, பருப்பு அரைச்சி அதுலேயே வந்து நறுக்கி வச்ச பூவையும் சேர்த்தாச்சு, வாழைப்பூவை சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுலேயே ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா வாழைப்பூ போட்டிருக்கோம் நம்ம, அதோட வெங்காயம் அதிகமாக சேர்த்தா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். வெங்காயம் ஒன்று தான் சேர்க்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்து தட்டி அப்படியே போடலாம். நம்ம எண்ணெயை ஊற்றி இப்போ வடையை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் நம்ம செய்யும்போது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து எப்பயுமே வெறும் கடலைப்பருப்பு போட்டு நான் எப்பயுமே வடை செய்ய மாட்டேன். இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் சேர்த்து செஞ்சோன்னா ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் பாருங்க, ஆமை வடை, தவளை வடைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் தவளையும் பல்லியுமே போட்டு தராங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளே செஞ்சு சாப்பிட்டா ஆரோக்கியமான வாழ்வை நம்ம வாழலாம். பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் பாருங்க, இந்த வடை செம்மையாக அமேசிங்காக இருந்து, கண்டிப்பாக இவ்வளோ டேஸ்டான வடை நானும் சாப்பிட்டதில்ல. கேள்விப்பட்டிருக்கேன் வாழைப்பூ வடைன்ட்டு, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேங்க. அதுவும் நானே ட்ரை பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. டேஸ்ட்டு சாப்பிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. இது கூடவே ஒரே ஒரு டீயோ காஃபியோ குடிச்சோன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. நம்ம வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பசங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.